ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம பாலிவுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து ரிலீஸ் ஆயிருக்க தேவா அப்படின்ற படத்தோட முழு கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பைக்ல வந்துகிட்டு இருக்காரு. வரும்போது பார்த்தீங்கன்னா யாருக்கோ கால் பண்ணி தி கேஸ் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அதுல அப்படியே போய் கீழே விழுந்துடுறாரு. அப்படியே கட் பண்ணா ரோட்ல ஒரு கேங் குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரோட்ல போற வண்டியெல்லாம் மறைச்சு வண்டிக்கு மேலாம் ஏறி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கால் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா உள்ள அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ முணங்குற சவுண்ட் கேக்குது. உள்ள இருக்க நர்ஸ் வந்து வெளியே இருக்க போலீஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு உள்ள வராங்க. நம்ம ஹீரோ அப்படியே எழுந்தி உட்கார வச்சு, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க, நீ எந்திரிக்கிறதுக்காக தான், தி கேஸ் இஸ் ஓவர்னு சொன்னிய, என்ன ஆச்சு, என்ன பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. அவரு நீ யாரு அப்படின்ட்டு கேக்குறாரு. அவரு நான் போலீஸ் ஆஃபீஸர் தான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது நான் யாரு அப்படின்ட்டு கேக்குறாரு. அப்போ அவரு உன் பேரு தான் தேவா அப்படின்ட்டு படத்தோட டைட்டில் போடுறாங்க. அதுல பிளாஷ்பேக் போறாங்க. அங்க நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருக்க போலீஸ் ஆஃபீஸருக்கு அங்க கல்யாணம் ஆகுது. அப்போ ரோட்லயே நம்ம ஹீரோ தாறுமாறா டான்ஸ் ஆடி கெத்து காமிச்சிட்டு இருக்காரு. ரோட்ல போற வர ரவுடி எல்லாம் ஓரம் போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜம்முன்னு அலையிறாரு. அப்படியே கல்யாண மண்டபத்துக்குள்ள வந்து ஒரு குத்து டான்ஸே ஒன்னு போடுறாரு. அங்கதான் நம்ம ஹீரோயினும் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து செம்மையா ஒரு டான்ஸ போடுறாங்க அந்த ஃபங்க்ஷன்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் ஒரு போலீஸ்கார்ட்ட பேசிட்டு இருக்காங்க. அவரோட பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். தலைவன் கல்யாணத்தை முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா பைக்ல வந்துகிட்டு இருக்கான். வந்துகிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு போலீஸ்காரங்க செக்அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரோடு ஃபுல்லா. அப்போ ஒரு அரசியல்வாதியும் அவங்க கேங்க வந்து நின்று எங்க காரெல்லாம் செக் பண்ண முடியாது, செக் பண்ண கூடாது அப்படின்றாங்க. அதை பார்த்த நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் அங்க இன்சார்ஜா இருக்காரு. அவரும் போய் கேட்க, அதெல்லாம் முடியாது, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இதை நம்ம ஹீரோ ஓரமா நின்று பாத்துக்கிட்டே இருக்காரு. அவரை பார்த்த நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா பக்கத்துல போயிட்டு பேசுறாங்க. அப்புறம் ரெண்டு பேருமே கிளம்பி பைக்ல போறாங்க. எங்க போறாங்கன்னு பார்த்தா நேரா அந்த அரசியல்வாதி வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு நீ அவன் கார் சாவியை போய் வாங்கிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அனுப்புறாரு. அங்க போயிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கீ வாங்க போன இடத்துல அவரை அடிச்சு அமைச்சிடுறாங்க. இவரு வெளியே வராரு. கீ எங்கடான்னு கேட்டா இல்லன்னு தலைவர் பைக்லயே கூட்டிட்டு போயிட்டு உள்ள ஒரு ஃபைட் அப் போடுறாரு. இவனா 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 அப்படின்ட்டு கேட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் தும்சம் பண்றாரு. கடைசியில இவர் அடிச்சவனையும் பாத்துறாரு. அவனையும் பிடிச்சி நாக் அவுட் பண்ணிட்டு பார்த்தா அங்க அந்த அரசியல்வாதியோட பர்த்டே ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அங்கேயும் போயிட்டு அந்த ஆளை போட்டு செம்ம கலாய்கிறாரு. கலாய்ச்சிட்டு கார் கீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கார் கீயும் வாங்கிட்டு கிளம்புறாங்க அங்க இருந்து. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பொண்ணோட செம மஜாவா இருக்காரு. முடிஞ்சதும் தான் பார்த்தா அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்க அப்படின்ட்டு அவங்க ஹஸ்பண்ட் அப்பதான் ஊர்ல இருந்து வராரு. அங்க போயிடுறாங்க. அவங்க என்னடா ஹீரோவே இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நமக்கு. அப்படியே கட் பண்ணா இவங்க கோர்ட்ல காரை தூக்கிட்டு வந்த கேஸ் போகுது. அதுல அந்த அரசியல்வாதியும் வந்திருக்காரு. வந்துட்டு நம்ம ஹீரோவை மிரட்ட பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ கெத்தா நிக்கிறாரு அவங்க முன்னாடி. அப்பதான் பார்த்தா நம்ம ஹீரோட ஹையர் அபிஷியல் ஒன்னு காட்டுறாரு. ஒரு நியூஸ் பேப்பர்ல நம்ம ஹீரோவை மாஃபியா அப்படின்ட்டு எழுதிருக்காங்க அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ டைரக்டா அங்க நோக்கி போறாரு. நம்ம ஹீரோ அங்க இருந்து கட் பண்ணா அப்படியே நேரா அந்த பத்திரிகை ஆபீஸ்க்கு போறாரு. நியூஸ் பிளாக் அப்படின்ற இடத்துக்கு உள்ள போயிட்டு டீ கொண்டு வர பையன் கிட்ட யாருன்னு கேக்குறாரு. அவர் உள்ள கை காட்டுறாரு. உள்ள போனதுமே காட்டும் போது இதுல என்ன தப்பு இருக்கு, எனக்கு எதுவும் தெரியலையே அப்படின்னும் போது புடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. அப்பதான் பார்த்தா நம்ம ஹீரோயின் பின்னாடி வந்து நிக்கிறாங்க. பார்த்தா அந்த ஆர்டிகிளே எழுதினது நம்ம ஹீரோயின் தான். இவரு நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு நீங்க இப்படி பண்ணலாமா, அதுவும் போலீஸ்காரரோட பொண்ணா இருந்துட்டு இப்படி பண்ணலாமா அப்படின்றாங்க. அப்படியே கட் பண்ணா ஒரு குடோன்ல அட்டாக்கு போறாங்க ஹீரோவோட டீம். நம்ம ஹீரோவும் அங்க போய் நிக்கிறாரு. அப்போ ஒவ்வொருத்தரா முன்னேறி போறாங்க. அதுல நம்ம ஹீரோயினோட அப்பாவும் அவரும் முன்னேறி போகும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பிளாஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுல நம்ம ஹீரோயினோட அப்பா பயங்கரமா செதஞ்சு போயிடுறாரு. இதே மாதிரி பல ஆபீசர்களுக்கும் அடிபட்டுருது. அந்த நியூஸையும் ஹீரோயினோட ஆபீஸ்ல இருக்கவங்க ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. இதை கவர் பண்ணு அப்படின்ட்டு, உனக்கு டீடைல்ஸ் அமைச்சிருக்கேன் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் எடுத்து பார்க்கும்போது ஷாக் ஆயிடுறாங்க. அதுல அவங்க அப்பாவும் இருக்காரு அப்படின்ட்டு. நேரா கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்து உட்காந்துருக்காங்க பயங்கர ஃபீலிங்கோட. அங்கதான் நம்ம ஹீரோவும் இருக்காரு. அவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க நான் எங்க அப்பாக்காக ப்ரௌடா தான் ஃபீல் பண்றேன் அப்படின்ட்டு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அங்க வர அவங்க ஃப்ரெண்டோட அப்பா பாத்தீங்கன்னா இவங்க நல்லா திட்டி விட்டுட்டு போயிடுறாரு. அவருக்கு இவரை கண்டாலே பிடிக்காது. அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா இறந்த சம்பவத்துக்கு காரணமானவன் இருக்கான் அப்படின்றத இவங்க ட்ரேஸ் பண்ணி போறாங்க ஒரு டீமா. அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல அவங்க தங்கி இருக்காங்க. நம்ம ஹீரோ அண்ட் டீம் அதாவது போலீஸ்காரங்களா சேர்ந்து ஒரு ட்ரோன் வச்சு அவரை மானிட்டர் பண்றாங்க. அங்க இருக்க கடை எல்லாமே க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு ஃபுல்லா தன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க அந்த டீமே. அப்போ அந்த ட்ரோன் இருக்கத வில்லன் குரூப் பாத்துறாங்க. அந்த ட்ரோனை சுடவும் செஞ்சிடறாங்க. நம்ம ஹீரோ எல்லாம் இறங்கி களத்துல இறங்குறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் கிட்ட போய் எங்க இருக்குன்னு கேட்கும்போது அந்த சின்ன பையன் கூட ஒரு கத்தியை வச்சு போலீஸ்காரங்களை சொருவிடுறான். அதே மாதிரி ஒவ்வொரு ஷட்டரையும் திறந்துட்டு பல பேர் வந்து போலீஸ்காரங்களை போட்டு சம்மாடி அடிக்கிறாங்க. அப்படியே நம்ம போலீஸ் டீமும் அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போகும்போது பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து பாம்பை போட்டு பிளாஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். அவன் தான் அந்த சம்பவத்துக்கு காரணமானவன். அவனை துரத்திக்கிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு போறாரு. போன இடத்துல பாத்தீங்கன்னா அவன் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டோட தலையில அடிச்சு படுக்க வச்சுட்டு அவரை கொல்ல பாக்குறான். நம்ம ஹீரோ இங்க ஃபைட் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே துவம்சம் பண்ணிட்டு நேரா அங்க போயிட்டு அந்த வில்லன் குரூப் சேர்ந்தவனை நெத்தி போட்டுலயே சுடுறாரு. சுட்டுட்டு அந்த துப்பாக்கிய நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறாரு. இதை நீ தான் பண்ண அப்படின்றத
இருக்கிறது இருக்கட்டும், அப்பதான் அவங்க அப்பா ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கண்ணை கொடுத்துட்டு கிளம்புறாரு. அதுக்கு அவங்க அப்பா பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்றாரு. அங்க எல்லாருமே வராங்க. நம்ம ஹீரோ வெளியே உட்காந்து நம்ம ஃப்ரெண்டு ஜாலியா இருக்கதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. அப்ப வர ஹையர் அபிஷியல் பாத்தீங்கன்னா இது நீ தான் பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியும், ஆனா நீ இந்த ப்ரௌட் மூமெண்ட் அவனுக்கு விட்டு கொடுத்துருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோயினும் அங்க வராங்க. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் இப்ப, தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம ஹீரோ கிட்ட. உள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு எல்லாரையும் இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான இது விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பொண்ணை பார்த்து will you marry me அப்படின்னு கேக்குறாரு. அவங்களும் ரொம்ப ஹாப்பியா எஸ் அப்படின்றாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த என்கவுண்டர் பண்ணதுக்காக அவருக்கு ஒரு மிகப்பெரிய விருது கொடுக்கறதுக்கான மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்க நம்ம ஹீரோ தான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறாரு, அதாவது பந்தோபஸ்து எல்லாமே. அங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கீழே இருந்து மேடைக்கு ஏறி போறாரு. ஏறி பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிச்ச ஒரு சில நொடிகள்லயே பாத்தீங்கன்னா அவரை சுட்டுறாங்க. அவரு ஸ்பாட் அவுட் ஆயிடுறாரு. இது வரைக்கும் தான் பிளாஷ்பேக் சொல்றாரு நம்ம ஹீரோவோட ஹையர் அபிஷியல். சொல்லிட்டு இந்த கேஸை நீ சால்வ் பண்ணிட்டேன்னு சொன்ன, அது என்னன்னு யோசி, அதே மாதிரி இந்த கேஸை நீ தான் சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரை ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு போறாரு. அது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட வீடு. அங்க வந்து பார்த்தா அவரோட போலீஸ் யூனிஃபார்ம்ல இருந்து எல்லாமே இருக்கு, ஆனா அவருக்கு எல்லாமே புதுசா தெரியுது. அப்படியே யோசிச்சுக்கிட்டே பாக்குறாரு. அப்ப லேப்டாப்பை திறந்து அதுல இருக்க டீடைல்ஸ் எல்லாத்தையுமே படிக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை சுட்டப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ குடுகுடுன்னு ஓடி போய் பாக்குறாரு. பார்த்துட்டு அங்க இருக்க மீடியா கேமரா வாங்கி ஃபுல்லா சுத்தி போக்கஸ் பண்றாரு. அதுல ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க பில்டிங்ல இருந்து ஒருத்தன் ஓடி போறான். அவரை ட்ரேஸ் பண்ணிட்டு ஓடுறாங்க இவங்க எல்லாருமே. அங்க போய் பார்த்தாலும் அந்த ஆளை கண்டுபிடிக்க முடியல இவங்களால. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட ஃபுனரல் நடக்குது. அதுல நம்ம ஹீரோ ஹையர் அபிஷியல் கிட்ட சொல்றாரு, இதை நான் சும்மா விட மாட்டேன், இதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும், இதுக்காக நீங்க ஃபுல் பவர் எனக்கு கொடுக்கணும் வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றாரு. அவரும் ஒத்துக்கிறாரு. அந்த கேஸ் நம்ம ஹீரோ கைக்கு வருது. அவரு ரொம்ப ரகடா எல்லாத்தையுமே டீல் பண்ணிட்டு இருக்காரு. பயங்கரமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. அதுல அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கெட்சும் டிரா பண்றாங்க. அதுல ஒரு 3 பேர் ஃபேஸ ஸ்கெட்ச் டிரா பண்ணி எடுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த கொலை நடந்த இடத்துலயும் எப்படி நடந்தது அப்படின்றத பயங்கரமா ஆங்கிள்லாம் வச்சு ட்ரேஸ் பண்ணி பாக்குறாங்க. அந்த 3 பேரையும் இமிடியேட்டா ட்ராக் பண்ணி ஆகணும், அவங்கள பிடிச்சாகணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ உத்தரவு போடுறாரு. அதுக்காக அந்த டீம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் நம்ம ஹீரோ ட்ராக் பண்ணி பிடிக்கிறாரு. அவர் பைக்ல போயிட்டு இருக்கும்போது தலைவர் கார்ல வந்து பிடிக்கிறாரு. அப்போ அவன் எஸ்கேப் ஆகி ஓட போக அவரை ஃபாலோ பண்ணிட்டு நம்மால் ஒரு போலீஸ் பைக் எடுத்துட்டு துரத்திட்டு போறாரு. அது போயிட்டு ஒரு ஸ்லம் ஏரியால நிக்குது. அங்க போயிட்டு பார்த்தா எல்லாருமே கேரம் போர்டு அது இதுன்னு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தர் குளிச்சிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட கேட்டு நம்ம ஹீரோ போயிட்டு அவரை அப்படியே கை காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வராரு. மாடியில இருந்து கீழே வரைக்கும் இழுத்துட்டு வந்து போட்டு கேரம் போர்டுல வச்சு நீ இப்ப பதில் சொல்றியா இல்லையான்னு சொல்லிட்டு கேரம் காயினை வச்சு மூக்கிலே அடிக்கிறாரு அவர். அப்ப வர அவங்க ஒய்ஃப் பாத்தீங்கன்னா குழந்தையோட வராங்க. குழந்தைய கொடுத்துட்டு ஐயோ விடுங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே ஓடி வராங்க. கீழே வந்து ஒரு துப்பாக்கி வச்சு மிரட்டுறாரு. அதை சைட்ல இருக்கவங்க வீடியோ கவரேஜும் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் கூட இருக்க போலீஸ்காரங்களாம் சொன்னதுனால வாங்க கிளம்பிடலாம், இவரை மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டு சொன்னதுனால அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டு கொலை நடந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா நான் ஒரு கிரீன் கலர் எஸ்யூவி காரை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால கிரீன் கலர் எஸ்யூவி யாரெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ட்ராக் பண்றாங்க. அதுல நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து ஆல்ரெடி வம்பிழுத்த அதே அரசியல்வாதி கிட்ட அந்த கார் இருக்கதை பாக்குறாங்க. இவங்க நேரா அவரோட கட்சி மீட்டிங் நடந்துகிட்டு இருக்க பிளேஸ்க்கே போறாங்க. போயிட்டு ஒரு சம்மன் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஹீரோ கூட இருக்கவர் போய் சொல்ல அவங்க இப்பெல்லாம் முடியாதுன்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. நம்ம ஹீரோ கடுப்பான ஒரு நேரா அந்த கிரீன் கலர் கார் மேல நின்னுகிட்டு இன்டீசென்ட்டா ஒரு சில குறிகளை காமிச்சிட்டு அந்த கார் மேலேயே அந்த சம்மனை வச்சுட்டு வராரு. இது பாத்தீங்கன்னா அவர் பயங்கரமா கம்ப்ளைண்ட் பண்ண போயிட்டு திருப்பி உங்க ஹையர் அபிஷியல் கூப்பிட்டு நீ ஏன் இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ டீசென்ட்டா ஒரு விஷயத்த பண்ண மாட்டியா, உனக்கு நான் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தேன், அதுக்காக இவ்வளவு ஓவர் ஃப்ரீடம்லாம் கொடுக்க முடியாதுன்னு கத்துறாரு. இவரு உடனே நான் இதை கண்டுபிடிச்சே ஆகணும், நான் இப்பவே கண்டுபிடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பைக் எடுத்துட்டு கிளம்புறாரு. அப்பதான் ஃபர்ஸ்ட் சீன். இவர் வராரு, கேஸ் ஓவர்னு சொல்றாரு, அதோட ஆக்சிடென்ட் ஆகுது. நம்ம ஹையர் அபிஷியல் பாத்தீங்கன்னா இவர் ஒரு இடத்துல டிராப் பண்ணிட்டு போறாரு. அங்க ஒரு கேங் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண பாக்குறாங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே அடிச்சு துவம்சம் பண்றாரு நம்ம ஹீரோ. உன்னை நான் விட மாட்டேன்டா அப்படின்னு கத்திட்டு அங்க இருக்க கேங்கே கிளம்பி போறாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்து பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா வெளியே காலிங் பெல் சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோ போய் திறந்தா பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்திருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு அவங்க யாருன்னே தெரியல. உள்ள வந்து கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிட்டு இரு நான் வரேன், வீடே டஸ்டா இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. நம்ம ஹீரோ அவங்களோட ஐடி கார்டு எடுத்து பார்த்தா பிரஸ் இருக்கு. இவருக்கு சந்தேகமாகுது. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சி ஒரு செம்மையான ஒரு கிஸ் போடுறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ டாக்டரை பார்த்து அவரோட பிரச்சனை எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதை எப்படியாவது சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு களத்துல இறங்குறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ இப்படியே இருந்தா ஆகாது, இதுக்கு மேல நம்ம வந்து கெத்தா இருக்கணும் அப்படின்ட்டு திருப்பி பேக் டு ஃபார்ம் மாதிரி புல்லட் எடுக்கிறாரு. கிளம்பி ஸ்டேஷனுக்கு வராரு. வந்து எல்லாருக்குமே சல்யூட்டை போட்டுட்டு அவர் வேலையை ஆரம்பிக்கிறாரு. அங்க ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் போது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி கோர்ட்டுக்கு வராங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேலதான் கேஸ் கொடுத்திருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஒருத்தரை அவங்க ஒய்ஃப் கண்ணு முன்னாடி அடிச்சு இழுத்துட்டு வந்திருப்பாங்க. பாத்தீங்கன்னா அவங்க கேஸ் கொடுத்திருப்பாங்க. அப்ப சொல்றாங்க நம்ம ஹீரோ இப்பதான் ரெக்கவர் ஆகி வராரு, சோ வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க, அவர் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ அந்த லேடியை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. நம்மளாம்
நம்மளாம் இப்படிலாம் நடந்துக்கிட்டோம் அப்படின்ட்டு அவரோட கேரக்டர்லயே பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சேஞ்ச் இருக்கு. முன்னாடி பயங்கர ரகடா இருப்பாரு, இப்ப பயங்கர சாஃப்டா இருக்காரு. அந்த ஆக்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட போன் வந்து உடஞ்சி போயிருக்கும். அதை எடுத்து ஒரு கடையில போயிட்டு சரி பண்ண சொல்றாரு. அவன் கொஞ்சம் டைம் ஆகும் சொல்லும்போது கடுப்பாகிறாரு. அவனை ஒரு அடி அடிச்சுட்டு இப்பயே ரெடி பண்ணி கொடுறா அப்படின்றாரு. அவனும் ஒரு 5 நிமிஷத்துல ரெடி பண்ணி கொடுத்துறான். போனை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் ஹீரோயினோட மெசேஜ்லாம் இருக்கு, ஹீரோயினோட போட்டோஸ்லாம் இருக்கு. இவங்க 2 பேர் சேர்ந்து எடுத்துக்கிட்டது அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ஒண்ணு வருது. இந்த மாதிரி ஒருத்தன் ஒரு இடத்துல பதுங்கி இருக்கான்ட்டு அவனை ட்ராக் பண்ணி ஹீரோவும் அவங்க டீமும் போறாங்க. போன இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்போ ஒருத்தன் மட்டும் ஒரு லேடி போலீஸ் இருப்பாங்க, அவங்க கையை தட்டி விட்டுட்டு ஓடுறான். நம்ம ஹீரோவும் துரத்திட்டு போறாரு, பின்னாடியே அந்த போலீஸ்காரங்களும் துரத்திட்டு வராங்க. ஒரு பாயிண்ட்ல போயிட்டு அவர் பீச் வழியா தப்பிச்சு போலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ கன் எடுத்து காட்டுறாரு, ஆனா சுட மாட்டுறாரு. பின்னாடி இருந்து அந்த லேடி போலீஸ் சுடுங்க சுடுங்கன்றாரு, இவர் சுடாமலே நிக்கிறாரு. லாஸ்ட்ல அவங்க சுட்டு இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. அப்ப அவங்களுக்கு தெரிய வருது ஹீரோ வந்து முன்ன மாதிரி இல்ல அப்படின்ட்டு. அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு நினைவேந்தல் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்காங்க. அங்க அவங்க ஃப்ரெண்டோட அப்பா ஒருத்தர்கிட்ட சொல்றாரு, இந்த போலீஸ்காரன் தான் என் பாஸ்போர்ட் எல்லாம் முடக்கி வச்சிருக்கான், நான் எங்கேயுமே போடாம தடுத்து வச்சிருக்கான் அப்படின்ட்டு. அந்த ஆளு நேரா போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட நீ என்ன பெரியவோ, நான் போலீஸ்காரன் தானே அப்படி இப்படின்னு மிரட்டுறான். அப்ப நம்ம ஹீரோ கொந்தளிச்சு ஒரு ஃபைட்டை ஒன்ன போறாரு, தும்சம் பண்றாரு அந்த ஆளை பிடிச்சி. அவங்க ஐஆர் அஃபிஷியல் கிட்ட ஸ்டாரி சொல்றாரு. அப்போ அவர் இல்ல இதுதான் கரெக்ட் அப்படின்னு அவரும் சொல்றாரு. அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு லவ் பண்ண பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்றாங்க. நம்ம ஹீரோ நேரா அவங்க ஒர்க் பண்ற ஆபீஸ்க்கு போறாங்க. போயிட்டு எனக்கு என்ன டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்றப்ப எனக்கு உங்க மேல நம்பிக்கையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ அவங்க போனை புடுங்கி பாக்குறாங்க. அதுல ஒரு வீடியோ இருக்கு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அந்த மேடையில என்னெல்லாம் பேசணும் அப்படின்றத ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்திருப்பாரு நம்ம ஹீரோயின் கிட்ட. அவங்க அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல அவர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பத்தி புகழ்ந்து பேசுறாரு, ஹீரோனா எவ்வளவு பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீமையே கூட்டிட்டு போயிட்டு அந்த கன்ஷாட் நடந்த இடம் எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்றதெல்லாம் திருப்பி அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுல அந்த டீம்ல இருக்க ஒரு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றாரு. அதாவது நம்ம ஹீரோ இவ்வளவு நாள் நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த பில்டிங்ல இருந்து இவங்க ஷூட் பண்ணல, இவங்க வேற பில்டிங்ல இருந்து ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. அதுவும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு கன்னை வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்றதும் அவங்களுக்கு தெரிய வருது. அப்படியே கட் பண்ணா ஹீரோவோட ஹையர் அபிஷியல் பாத்தீங்கன்னா கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட பல கேள்விகள் கேட்கறாங்க. நீ யாரை காப்பாத்துறதுக்காக இந்த கேஸ் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்க, நீ போற போக்கே சரியில்லையே அப்படின்னும் போது அந்த லேடி போலீஸ் இன்னும் மத்த போலீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ முன்ன மாதிரி கிடையாது, அவர் வந்து வேணும்னே பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் மேல பழிய போடுறாங்க. அதனால அந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷனை பாத்தீங்கன்னா டைரக்டா தூக்கி வேற ஒரு ஆபீசர் கிட்ட கொடுத்துறாங்க. அதுவும் அந்த ஃபைல் எல்லாத்தையுமே 48 ஹவர்ஸ்க்குள்ள கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. அவர்கிட்ட வந்து அந்த ஆபீசர் கேட்கிறாரு, இன்னும் 48 ஹவர்ஸ் இருக்கு தருவோம் போடா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோ போயிட்டு உட்காந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் தீவிரமா இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி அடிச்சு படுக்க வச்ச ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு, அவர்கிட்டயும் போய் விசாரிக்கிறாரு. அவரு ஒரு சில விஷயங்களை நம்ம ஹீரோ கிட்ட ஷேர் பண்றாரு. நம்ம ஹீரோ வீட்டுல உட்காந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா வெளியே கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. அப்போ அவங்க பக்கத்து வீட்டு லேடி வராங்க. அதாவது நம்ம ஹீரோ கூட முன்னாடி பெட்ல இருந்தவங்க. அவங்க நாங்க இந்த வீட்டை விட்டு போறோம், உனக்கு எந்த ஃபீலிங்குமே இருக்காதுல்ல, எனக்கு தெரியும், நீதான் டோட்டலா மாறிட்டியே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்மளோட பழக்க வழக்கமும் இனிமே யாருக்குமே தெரியாது, அதே மாதிரி சீக்கிரட்டு நான் யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகுது. என்ன சீக்கிரட்னு கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த புது இன்சார்ஜ் கிட்ட போயிட்டு கேஸ் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல கொடுக்குறாரு. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த கார் கிரீன் கலர் கார்னு சொல்லியிருப்பாங்க. அந்த லேடி பாத்தீங்கன்னா ஒரு வயசானவங்க, அவங்களுக்கு கலர் கோடிங் ப்ராப்ளம்னால ப்ளூ கலர் கார் கிரீன் கலர் மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி நம்ம ஹீரோ அவங்க சிம் கார்டு யார் யாருக்கெல்லாம் கால் பண்ணாங்க அப்படின்றத ட்ராக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 2 பேர் கால் பண்ணியிருக்காங்க. அந்த டீடைல்ஸ் என்னெல்லாம் அவங்க பேசியிருக்காங்க அப்படின்றதையும் அவர் ட்ராக் பண்ணி பார்க்கிறாரு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது, அந்த கொலையை பண்ணது யாருமே கிடையாது, நம்ம ஹீரோ தான் அப்படின்ட்டு. அவர் ஏன் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ஒரு சில இல்லீகல் விஷயத்துல ஈடுபட்டு இருப்பாரு. அதை நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு. அதை நம்ம ஹீரோ அதெல்லாம் வேணாம் பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது அவர் தட்டி கழிச்சுக்கிட்டு போறாரு. அதனாலதான் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு கன்னை செட் பண்ணி அதோட கண்ட்ரோலை தான் போன்ல வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ ஷூட் பண்ணிருப்பாரு. ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ பயங்கர கில்ட்டா ஃபீல் பண்றாரு. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு நம்ம ஹீரோ எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றதுனால. கடைசியில பாத்தீங்கன்னா இந்த நியூஸை நம்ம ஹீரோயினை கவர் பண்ற மாதிரி வருது. அதுல நம்ம ஹீரோட போலீஸ் ஆபீசரான போட்டோ இருக்கு. அதை மாத்திட்டு நம்ம ஹீரோயின் தான் போன்ல இருக்க 2 பேர் இருக்க போட்டோல நம்ம ஹீரோ மட்டும் கிராப் பண்ணி வைக்கிறாங்க ரொம்ப ஃபீலிங்ஸோட. அப்படியே கட் பண்ணா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஜெயில இருக்காரு. அங்க புதுசா ஒரு சூப்பரண்ட் வந்திருக்காரு. அவரு அங்க தம் அடிச்சிட்டு இருக்கவங்கள பார்த்து போயிட்டு மிரட்டுறாரு. அப்போ அந்த கேங் சேர்ந்து பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரர் அடிக்கிறாரு. நம்ம தலைவன் பின்னாடி ஒரு லட்டி எடுத்துட்டு களத்துல இறங்குறான். ஒவ்வொருத்தரும் அடிச்சு துவம்சம் பண்றான். எங்க போனாலும் நம்ம ஹீரோ கெத்து தான் அப்படின்றத அந்த இடத்துல காட்டுறாங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.